நம்ம இப்போ பிஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜோட டெக்னிக்கல் கேம்பஸ், அதாவது கோயம்புத்தூர் கேம்பஸ்ல இருக்கோம். இந்த கோயம்புத்தூர் கேம்பஸ்ல இன்னைக்கு ஒரு பேரண்ட்டை நான் மீட் பண்ணேன். இந்த பேரண்ட் என்ன நினைக்கிறாங்க, இந்த காலேஜை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம வந்து உங்கள்கிட்ட கொண்டு வரதுக்காக ட்ரை பண்றேன். ஸோ அந்த பேரண்ட்டை நம்ம பேசுவோம், அவங்க இந்த காலேஜை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத ஒரு பேரண்ட் ஃபீட்பேக்காக உங்களுக்கு நான் சப்மிட் பண்றேன். ஐயா வணக்கம். 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 உங்க பேருங்க ஐயா? பழனிசாமி சார். எங்க இருந்து வரீங்க? நான் திண்டுக்கல்ல இருந்து வரேன் சார். திண்டுக்கல். இது யார், உங்க மகனா? மகன் சார். ஓகே ஓகே. ஹாய். ஹாய் சார். ஓகே. திண்டுக்கல்லேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. ஆமாம் சார். இந்த காலேஜை எப்படி செலக்ட் பண்ணீங்க? சார் எங்கள் பொண்ணு வந்து எங்கள் அண்ணன் பொண்ணு வந்து இங்கே அது கரூரில் படிச்சு சார் 2006 சார். சரிங்க. அது வந்து கேம்பஸில் செலக்ட் ஆச்சு சார். சரிங்க. அது அந்த டாடா கம்பெனியில். அப்புறம் அந்த பொண்ணு வந்து இங்கே கோயம்புத்தூர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் பொண்ணு வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுச்சு. சரிங்க. அப்புறம் இங்கே ஒன்றா சேர்த்து விட சார். சேர்த்தப்ப கொஞ்சம் தூரமாக இருக்குன்னு கஷ்டமாகவே இருந்துச்சு. இருந்தாலும் அப்புறம் அப்படி எப்படியே நாளாக ஓரளவுக்கு எங்களுக்கு பழகிடுச்சு சார். நல்லா கோச்சிங் நல்லா இது பண்ணுறாங்க சார். உண்மையிலே இந்த காலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு சார். மனசார பிடிச்சிருக்கு சார். ஏன்னா ஒரு பேரண்டோடைய ஃபீட்பேக் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். இல்லை சார், மனசார எனக்கு பிடிச்சிருக்கு சார். ஆரம்பத்தில் கூட கொஞ்சம் இதாக இருந்துச்சு எனக்கு, இவ்வளோ தூரத்தில் கொண்டு விட்டோமே என்ன செய்யறோம்ட்டு. அப்புறம் போக போக அப்படி அப்படியே ஹெச்ஓடி வந்து நல்லா எங்களுக்கு இது பண்ணாங்க. ஹெச்ஓடி வந்து நல்லா இது பண்ணாங்க. ஒரு சில இதுகள்லாம் நாங்களாம் அந்த ஒரு சில நேரத்தில் வந்து கூப்பிட்ட போதெல்லாம் இப்படிலாம் போகக்கூடாது, இங்கேதான் இருந்து படிக்கணும், இப்போ படிக்க வச்சா நல்ல முறை ஆக்கிடுவோம், நீ கவலைப்படாதீங்க அப்படின்னு நல்ல மரியாதை கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி அப்படியே விட்டேன் சார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பழகி நல்லா ஆயிடுச்சு சார். இப்போ செலக்ட் ஆகிருக்கேன் சார் கேம்பஸ் இதில். ஓ, இப்போ ப்ளேஸ் ஆகிடுச்சு சார். நான் வரேன், உங்கள்கிட்ட பேசணும். நான் அப்பாட்ட பேசிட்டு வரேன். ப்ளேஸ் ஆகிட்டேன் சார். அதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஒரு பேரண்ட் வந்து கேட்குறாங்க, வெளியிலேருந்து இன்னொரு வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன் சார். நான் ஸ்கூல் டிரைவராக தான் இருக்கேன். ஆனால் இருந்தாலும் நான் இங்கே சேர்க்க சொல்லி தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன் இந்த பக்கம். எதனால? நல்லா இருக்கு, என் பையன் பிளேஸ்மெண்ட் ஆகிடுறாங்கள, அது மாதிரி ஒரு கண்டிஷன் நல்லா இருக்கு இங்கே. ஓகே. இந்த நான் மனசாக சொல்கிறேன், இது ஒன்றும் இதுக்காக பெருமைக்காக சொல்லல, நல்லா இதாக இருக்குது சார். கண்டிஷன் நல்லா சார். கண்டிஷன் சார். மற்ற காலேஜெல்லாம் வெளியே போயிடுறானுங்க வந்துடுறானுங்க, இங்கே வெளியே விடுற வேலையே இல்லை, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கானுங்க. இந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கு சார். ஓகே. எல்லா விதத்திலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு சார். ஓகே ஓகே. Hi sir. How are you? I'm fine sir. Okay. What's your name? I'm Kavirasu sir. Kavirasu. So belongs to which department? Electronics and Communication Engineering department. Why you selected ECE? Because the scope of ECE is very high sir. We can able to choose the core field also. Other side we can able to choose the IT field also. Wish you all the best ma. கேம்பஸ் பத்தி பார்த்தனே ஒரு 4 பாய்ஸ் போயிட்டு இருந்தாங்க. சரி அவங்க கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறேன். ஹாய். ஹலோ சார். How are you பா? ஃபைன் சார். ஃபைன். இந்த மைக் பிடிங்க. உங்க பேரு? ஆகாஷ் சார். ஆகாஷ். உங்க பேருங்க? சூர்யா. நீங்க? சாரதி சார். சாரதி எந்த ஊர்ல இருந்து வரீங்க? திருச்சி. நீங்க? சர்வேஷ் ஃப்ரம் நாமக்கல். ஓகே. கேம்பஸ் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு சார். என்ன சூப்பரா இருக்கு? இந்த காலேஜ்ல பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லுவீங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார். அண்ட் லேப் நல்லா இருக்கும் சார். அண்ட் ஃபிட்னஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் நல்லா இருக்கும் சார். ஸ்போர்ட்ஸ் சூப்பரா இருக்குமா சார்? எப்படி சொல்றீங்க? நீங்க உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு சம்மந்தம் இருக்கா? சார் நான் கபடி பிளேயர் சார். அப்படியா சார்? ஜிம் படி தான். பயங்கரமா. நீங்க? சார் நான் வந்து கிரிக்கெட் பிளேயருங்க சார். ஸ்போர்ட்ஸ் எல்லாமே நீங்க ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்களுக்கு? ஸ்போர்ட்ஸா? ஓகே. எங்க போயிட்டு வரீங்க ஜாலியா அப்படி? சார் நாங்க ப்ராஜெக்ட் மூலமா விஷயமா போறோம் சார். இப்போ வந்து நாங்கள் ஃபைனல் இயர் படிக்கிறோம் சார். இப்போ வந்து எங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கனால நாங்கள் ப்ராஜெக்ட் மூலியமா போயிட்டு இருந்தோம். இப்போ சீக்கிரம் காலேஜ் முடிஞ்சிடும் சார் கொஞ்ச நாளில். என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க? இப்போ நாங்கள் ஐஓடி பேஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் சார். ப்ராஜெக்ட் பேர் சொல்லுங்க. எனக்கும் ஐஓடின்னு என்னன்னு தெரியும் கொஞ்சம் சார். கேஸ் டிடெக்ஷன் கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகே. அதாவது பேப்பர் பப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் அதுக்கு அது அந்த ஒர்க் தான் சார் போயிட்டு இருக்கு. அப்படிங்களா? ஓகே. நீங்களும் ஒரே டீமா? இல்லை சார், நான் தனி டீம் சார். உங்களுக்கு நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்க? நான் வந்து இப்போது அந்த கூகுள் மீட்டில் அட்டன் பண்ணுறாங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்களா சார், அதை வந்து ஃபேக் அட்டன் பண்ணுறாங்க, ஏ வச்சு அட்டன் பண்ணுறாங்களா சார். இப்போலாம் அந்த ஏ வச்சு அட்டன் பண்ணுறது வந்து ஒரிஜினலாக இல்லை ஃபேக்கானு கண்டுபிடிக்கிறது சார். இப்போ ஏ வச்சு அட்டன் பண்ணால் அட்டன் பண்ணுறதுன்னு அந்த நாங்கள் கிரியேட் பண்ண சாஃப்ட்வேர் சொல்லி கொடுத்துருவோம் சார். ஏ வச்சு அட்டன் பண்ணுறீங்க நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டு? சிஎஸ்சி சார். காலேஜ் பிடிச்சிருக்கு. இந்த 4 இயர்ஸ் லைஃப் அப்படின்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? நல்லா போச்சு சார். அந்த 4 இயர்ஸ் எப்படி போச்சுன்னு தெரியல சார். 21 ஜாயின் பண்ணோம், இப்போ 25 காலேஜே முடிஞ்சிருச்சு. எப்படி போச்சுன்னு தெரியல சார். 4 வருஷம். இப்போ முஸ்தபா சாங் போடலாமா? போடலாம் சார். அது கட்டாயம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் சார். அந்த ஃபீல் வந்துருச்சு. ஓகே. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா ஃபீல் பண்ணுறேன். நல்லா சத்தமாக பேசுங்க. ஃபீலிங் குட் சார். ஃபீலிங் இருக்கு. நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்க இந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் நான் இந்த கேம்பஸ்க்கு வரும்போது இல்லை, இந்த வருஷம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு காலேஜுடைய க்ரோத் அப்படிங்கிறது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பாயிண்ட்ல இந்த வருஷம் எக்ஸ்ட்ராடினரியாக உள்ள ஒரு கம்ப்யூட்டர் லேப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லேப்ல என்ன இருக்கு அப்படிங்கிற நம்ம பார்க்க போகிறோம். பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஒரு காலேஜில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு சின்ன முயற்சி தான் இது.
ஸோ கேம்பஸ் growth அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே நல்லா இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். உள்ளே போய் பார்ப்போம் இவங்க என்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்க, சிஸ்டம் எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க, இது எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, இதில் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெனிஃபிட் ஆகிறாங்க, எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க, உள்ளே போகலாம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேம்பஸுடைய புதுசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கக்கூடிய இந்த லேப்ல இது என்ன ஸ்பெக் இருக்குது, இது என்ன யூசேஜ், என்ன ஸ்டூடெண்ட்ஸோடைய நாலேஜ் எந்த அளவுக்கு டெவலப் ஆகுது, அவங்க ஸ்கில் செட் எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிறது நம்ம அந்த காலேஜுடைய இந்த லேபோட இன்சார்ஜ் மேடத்துல பேசுவோம். ஹலோ மேம். Hi, sir. How are you, ma'am? Yeah, fine, sir. How are you? I'm good, ma'am. I'm good. Please, Okay. Yes. வச்சுக்கோங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க சார். நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் மேம்? சார் நான் ஏடிஎஸ் டிபார்ட்மெண்ட். ஏடிஎஸ். ஆமாங்க. எல்லாருமே ஏடிஎஸ் அப்படிங்கிற மாதிரி ப்ரிஃபர் பண்றாங்களே மேம். இப்போ ஃபியூச்சர்ல ஏடிஎஸ் எப்படி இருக்க போகுது? கண்டிப்பாங்க சார். இப்போயே நீங்கள் நியூஸ் சேனல்லாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லா பக்கமும் ஏஐ தான் இல்லைங்களா? ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது வந்து வேர்ல்டே வந்து ஒரு புரட்டி போடுறதுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேங்க சார். ஸோ நல்ல ஸ்கோப் இருக்குங்க உங்களுக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நல்ல ஸ்கோப் உள்ள ஒரு டிபார்ட்மெண்ட். உங்க டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றீங்களா என்ன? கண்டிப்பாக இல்லைங்க சார். ஜென்ரலாகவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்ற டிபார்ட்மெண்ட் வந்து நல்ல ஸ்கோப் உள்ள ஒரு டிபார்ட்மெண்ட்டு தாங்க சார். ஸோ ஃபியூச்சர் வந்து இட் பிலாங்ஸ் டு ஏஐ அப்படின்னே சொல்லலாங்க சார். கண்டிப்பாக சொல்லலாங்க சார். நீங்க சொல்றீங்க, இன்னொரு பக்கம் நான் வந்து ஒரு ஆர்டிக்கல்ல படிக்கிறேன், ஒரு பக்கம் வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்ண போகுது, ஜாப் மார்க்கெட்ல வேற மாதிரி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. நிறைய மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு கம்பெனினாலே வந்து அதை அசஸ் பண்ண முடியல, அந்த growth ரேட் அசஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இப்போ நம்மளுடைய கரண்ட் சிலபஸ், கரிக்குலம் இதெல்லாம் எப்படி மேடம் இருக்கு? நம்ம வந்துங்க சார் இப்போ கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கரிக்குலம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோங்க சார். இப்போ நம்ம அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன்றனால ஸோ கரண்ட் ட்ரெண்ட் என்ன போயிட்டுருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரிக்குலம் ஃபிக்ஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம கரிக்குலம்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்குமே நம்ம உள்ள வந்து இன்க்ளூட் பண்ணியாச்சுங்க சார். லைக் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் இயர். ஸோ ஃபஸ்ட் இயர்லேயே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பைத்தான் படிச்சிருவோம், அடுத்து ஜாவா, ஃபுல் ஸ்டாக், சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ஸாக நம்ம ஒவ்வொரு செமஸ்டருக்குமே வச்சுருக்கோங்க சார். ஸோ அவங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம கரிக்குலம் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட கெரியர் growth எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம சிலபஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோங்க சார். நல்லா சொன்னீங்க மேம். எனக்கு இப்போ ஓகே சிலபஸ் ஓகே. ஒரு பாயிண்ட்ல எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் மேம். இப்போ இண்டஸ்ட்ரி ரெடியாக வேணும் அப்படின்னா இப்போ எந்த இண்டஸ்ட்ரியுமே வந்து நான் எடுத்து ட்ரெயின் பண்ணுங்கிற கான்செப்ட்ல கிடையாது. கண்டிப்பாங்க சார். எனக்கு வந்து எம்ப்ளாயபிள் இன்ஜினியரோட டெப்ளாயபிள் இன்ஜினியர் வேணும்னு ஆசைப்படுறாங்க. அது வந்து டாக் ஆஃப் த டவுனும் இண்டஸ்ட்ரி நீடும் கூட. பட் ஓகே, இப்போ நீங்கள் ஸ்பெக் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கோட நல்ல ஸ்பெக் வச்சிருக்கீங்க. பட் இங்கே லேர்னிங் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் என்னெல்லாம் நீங்கள் சொல்லி தரீங்க? ஆக்சுவலாங்க சார் இது நம்ம பிளேஸ்மெண்ட்டுக்காக மெயினாக இந்த லேப் ஃபோக்கஸ் பண்ணுறனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பெகா அப்படின்ற கோர்ஸ் நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோங்க சார். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆமாங்க சார். நோ கோட் அண்ட் லோ கோட் அந்த மாதிரி இருக்குங்க சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி கோர்சஸ் இருக்குங்க, ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர்லேருந்தே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் சொன்ன மாதிரி பைத்தான், ஜாவா, இந்த மாதிரி C++, அந்த மாதிரி நம்ம சொல்லி தரனால ஃபண்டமெண்டல். ஆமாங்க இப்போ நீங்கள் AWS அந்த மாதிரிலாம் என்ன பண்ணுறீங்க? கிளவுட் கம்ப்யூட்டிங் பேஸ்டோ அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்குங்களா? இருக்குங்க சார். நம்ம அதுவும் சப்போர்ட் பண்ணுறோம். ஓகே மேம். இந்த லேபோட யூட்டிலைசேஷன் அப்படின்னா வேறு என்ன சொல்லுவீங்க? நம்ம வந்து மெயினாக வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறனால ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ரிகார்டிங்கான ஒரு ட்ரைனிங் சென்டராக உங்களுக்கு வந்து இது இருக்குங்க சார். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெர்ச்சுஸாக வராங்க அப்படின்னா அதுக்கான ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கேயே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஆக்குபை பண்ணி நம்ம கொடுப்போம் சார். இண்டஸ்ட்ரியல் பீப்புளே வந்து உங்களுக்கு ட்ரைன் பண்ணுவாங்க சார். ஆக்சுவலாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வெர்ச்சுஸாக நம்ம சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சுருக்கோங்க சார். அவங்க வந்து செலக்டடாக நம்ம காலேஜில் இருந்து சில ஃபேக்கல்ட்டிஸ் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ ட்ரைனிங் தி ட்ரைனர்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமிங் சார். ஸோ நாங்கள் போய் அதை அட்டன் பண்ணுவோம். அட்டன் பண்ணிட்டு நம்ம இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம அதை வந்து ப்ராஜெக்ட் ரிலேட்டடாகவோ இல்லை சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை வந்து தெளிவுபடுத்துகிற மாதிரி இருக்குங்க சார். ஸோ அது மூலிமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த லேப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார். ரொம்ப தேங்க்யூ. மேக்னானிமஸ் பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பாங்க சார். போன வருஷம் இந்த வருஷத்துக்கும் மிகப்பெரிய டிஃபரன்ஸ் நான் ஃபீல் பண்றேன். கண்டிப்பா. ஸோ மக்களே நீங்களுமே வந்து பாருங்க, இந்த கேம்பஸ் வந்து பார்க்கும்போது கண்டிப்பா இதை பாருங்க. இதுதான் வந்து இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணிருக்கிற டிஃபரன்ஸை நம்ம பார்க்குறோம். ஒரு காலேஜோட growth நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா இயர் பை இயர் அவங்க என்ன ஆட் ஆன் பண்ணிட்டு போறாங்க அப்படிங்கும்போது டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இவங்க மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ரா கிரியேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 600 மெம்பர்ஸ் அட் ஏ டைம் ட்ரெயின் ஆகிற அளவுக்கான ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்து தான் ஆகணும். ஸோ டெஃபினட்டாக VSB இஸ் க்ரோயிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம இப்போ VSB இன்ஜினியரிங் காலேஜில் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர் கேம்பஸில் இருக்கும். ஸோ இந்த கேம்பஸில் வந்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறதுனா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெகுலராக கிளாஸ் போவாங்க, இங்கே வந்து ரெகுலர் மானிட்டரிங்லாம் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் தாட் ப்ராசஸ். பட் ரியலிஸ்டிக்காக என்ன நடக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். அதனால தான் இந்த முயற்சி. ஸோ நம்ம இங்கே ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தோம். இவங்க என்ன பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக, அதாவது இவங்க வந்து கிளாஸ் ரூம்க்கே இவங்க ரெகுலராக போகிறதில்ல அப்படிங்கிற விஷயம் கேட்கும்போது எனக்கே ஷாக்கிங்காக தான் இருந்தது. பட் என்ன நடக்குதுங்கிறது நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஸோ நான் அவங்ககிட்ட கேட்போம். Hi sir. Hi sir. How are you? I'm fine sir. What's your name? Subhash Kumar sir. So you belongs to which department? Artificial Intelligence and Data Science sir. Artificial Data Science. Yes sir. Why you selected this branch? Sir, because
கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அப்புறமா ஏஐடிஎஸ்ல தான் சார் நல்ல ஸ்கோப் இருக்குது. அண்டு நம்ம காலேஜுக்கு இது ரிலேட்டட் நல்ல கம்பெனிஸ் வருது ஹை பேக்கேஜோட. அதான் சார் இந்த டொமைன் செலக்ட் பண்ணேன். ஓகே ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் கிளாஸ் ரூம், ரெகுலராக கிளாஸ் ரூம் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் சிலபஸ் அதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். எஸ் சார். ஸோ நான் இந்த விஷயத்தில் ஸ்பெஷல் சார் அப்படின்னா நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? சார் கோடிங் காம்படிஷன்ஸில் கம்ப்ளீட் பண்ணுறது, அதே மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் விஷனில் ப்ராஜெக்ட் பண்ணுறதுல ஐ எம் பெஸ்ட் சார். கோடிங் காம்படிஷன்ஸ்? எஸ் சார். அண்ட் கம்ப்யூட்டர் விஷன் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ். கம்ப்யூட்டர் விஷன் ரிலேட்டட் எஸ் ப்ராஜெக்ட்ஸ். சார். ஸோ கம்ப்யூட்டர் விஷன் அப்போ ஏதாவது கேமிங் பேஸ்ட் ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? எஸ் சார் பண்ணியிருக்கோம் சார். ஓகே. இப்போது கேம்ஸ் எல்லாமே நம்ம மோஸ்ட்லி கீபோர்டு இல்லை மொபைல்னால் நம்ம ஃபோன் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி விளாடுறோம் சார். அது இல்லாமல் கம்ப்யூட்டர் விஷன் யூஸ் பண்ணி ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் மூலமாக கேம் கண்ட்ரோல் பண்ணுறது அது ரிலேட்டடாக, அதே மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணி கம்ப்யூட்டரை கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா ப்ராஜெக்ட்ஸ்லாம் நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம் சார். நீங்கள் ஓனாக பண்ணியிருக்கீங்களா? எஸ் சார். டீமோட சேர்ந்து சார் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த காலேஜில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா நான் இங்கே வந்து நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயம் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? சார் அகாடமிக்ஸ் விட மற்ற ஸ்கில்ஸ், இன்டர்வியூ ரிலேட்டட் ஸ்கில்ஸ் அதெல்லாமே ஃபேக்கல்ட்டிஸ் ஹெச்ஓடிஸ் ரொம்ப பூஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுறாங்க சார். ஸோ நாங்கள் கிளாஸ்க்கே போகாமல் கிட்டத்தட்ட ஜான்லேருந்தே நாங்கள் இன்டர்வியூஸ்க்கு தான் சார் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். கம்பெனி ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் ஃபுல்லாகவே பண்ணிகிட்ருப்போம் சார். எக்ஸாம் அசைன்மெண்ட்ஸ் மட்டும் நாங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணி சப்மிட் பண்ணிடுவோம். மற்றபடி எங்கள் எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க சார். கம்யூனிகேஷன் நல்லா டெவலப் ஆனிச்சு. காலேஜில் ஹேக்கத்தான் கல்ச்சரல்ஸ் எது நடந்தாலும் எங்களை அனுப்பிடுவாங்க சார். அப்புறம் அதான் சார் எக்ஸாம்ஸ் இந்த என்பிடிஎல் அது மாதிரி இப்போ ஜெர்மன் நாங்கள் படிச்சுட்ருக்கோம். அது ரிலேட்டடான கிளாஸஸ்க்குலாம் எங்களை பர்மிஷன் கொடுப்பாங்க சார். இப்போ கூட ஆன்லைனில் ஜெர்மன் படிச்சுட்ருக்கேன். அதுக்கு எங்களை கிளாஸ் அட்டன் பண்ண விடாமல் இங்கே ரூம் கொடுத்து படிக்க சொல்லுவாங்க. நிறையா ஃப்ரீடம் இருக்குது சார். அகாடமிக்ஸ் மட்டும் நாங்கள் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிட்டோன்னா ஃபுல் ஃப்ரீடம் கொடுப்பாங்க சார் எங்களுக்கு. உங்கள் மாதிரி உங்கள் கிளாஸில் எத்தனை பேர் இருக்காங்க? எங்களை மாதிரி இன்னும் ஒரு 12 பேர் இருக்காங்க சார். எப்படி உங்களெலாம் செலக்ட் பண்ணுறாங்க தனியாக கிளாஸ்க்கு நீங்கள் வர வேண்டாம் அப்படிங்கிறத? சார் அகாடமிக்ஸில் நாங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு நாங்கள் பர்மிஷன் கேட்டால் கொடுத்துருவாங்க சார். ஓகே. அவங்க செலக்ட் பண்ணல சார். நாங்கள் பர்மிஷன் கேட்டு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னோன்னா அவங்க எங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க சார். ஓகே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் நம்ம கேம்பஸை பற்றி நீங்கள் சொல்லணும். எனக்கு வந்து எக்ஸ்ட்ரானரியாக நான் வந்து இப்போ டெவலப் ஆகிருக்கேன், எனக்கு இந்த ஸ்கில் டெவலப் ஆகிருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ரானரியாக என்ன டெவலப் ஆகிருக்கு இந்த கேம்பஸில் உங்களுக்கு? கம்யூனிகேஷன் தான் சார். ஃபஸ்ட் இயரில் வந்தப்போ யாருக்கிடையுமே பேசினதில்லை. ப்ளஸ் லீடர்ஷிப் ஸ்கில் சார். இங்கே வந்து என்னையவே ஒரு ஹேக்கத்தான் கண்டக்ட் பண்ண சொன்னாங்க. நான் என் டீம்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஹேக்கத்தான் கோஆர்டினேட் பண்ணுவோம். இன்டர்னல் ஹேக்கத்தான் கிட்டத்தட்ட ஒரு 350 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அதில் கெயின் பண்ண நாலேஜ் வச்சு நாங்கள் மற்ற காலேஜில் ஹேக்கத்தான் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணோம். வாவ். எஸ் சார். ஹாய். ஹாய் சார். எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன் சார். எந்த ஊர்ல இருந்து வர்ற? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். Yes. உங்கள் கட் ஆஃப் என்ன? சார் என்னோட கட் ஆஃப் வந்து 176. 176. எந்த டிபார்ட்மெண்ட்டுங்க? சார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் சீட்டா மேனேஜ்மெண்ட்டுங்களா? கவுன்சிலிங் சார். கவுன்சிலிங்கில் வந்திருக்கீங்க. எஸ். ஒய் யூ ப்ரிஃபர் விஎஸ்பி அப்படின்னு ஒரு கொஸ்டின் வைக்கிறேன், என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? சார் விஎஸ்பினா பிளேஸ்மெண்ட்டுன்னு சொன்னாங்க சார். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்குன்னு சொன்னனால நான் வந்து இந்த காலேஜ் ஜாயின் பண்ணேன். ஸோ நீங்கள் காலேஜ் பிளேஸ் ஃபார் பிளேஸ்மெண்ட் அதனால தான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக நிறைய கம்பெனிஸ் வருவாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த ஸ்கில் இருக்குது சார், நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக நான் வந்து இங்கே டெவலப் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன டெவலப் பண்ணிக்கிட்டீங்க? சார் நாங்கள் இப்போது ஏடிஎஸ் இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வரனால ஸோ மெஷின் லேர்னிங் ரிலேட்டடாக இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்கோம் சார். கம்பெனிஸ் இப்போ வந்து கம்பெனி ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் என்னென்னு பார்த்து அந்த கம்பெனிக்கு தகுந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம் சார். எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க சார் இப்போதைக்கு ஒரு 4 or 5 பண்ணியிருக்கோம் சார். ஓகே. உங்களுக்கு இந்த கிக்ஸ் ஆஃபீஸ் இந்த அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? செஃப், கோட் செஃப், ஆமாம் சார். சாரி இந்த கிக்ஸ் ஆஃப் கிக்ஸ், கோட் செஃப்ஸ் இது மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம் சார். அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? எஸ் சார். கோட் செஃப் பண்ணுறோம், லீட் கோட் பண்ணுறோம், ஹேக்கர் ரேங்க் அந்த மாதிரி நிறையா வெப்சைட்ஸில் வந்து கோடிங் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் சார். ஓகே. உங்களுக்கு எப்படிமா இப்போது கிளாஸு இந்த மாதிரி ட்ரைனிங் இது ரெண்டுத்தையும் எப்படி உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியுது? எப்படி டைம் கிடைக்குது? சார் இது எப்படின்னா அகடமிக்ஸில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அங்கே அந்த சைட்லேருந்து ப்ரெஷர் தர மாட்டாங்க. ஸோ நம்ம ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறது பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அகடமிக்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கும்போது எக்ஸாம் எழுதிக்கலாம், ப்ராஜெக்ட் பண்ணுற டைமில் நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுவோம். ஸோ அது 2 கிளாஷ் இருக்காது. ஏதாவது அசைன்மெண்ட்ஸ் ஒரு இன்டர்னல்ஸ் ஏதாவது வருது அப்படின்னா அதை மட்டும் நாங்கள் போய் எழுதி கரெக்டாக கொடுத்துருவோம். ஹாய். ஹலோ சார். ஹவ் ஆர் யூ? ஃபைன் சார். குட். எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க? சார் நான் வந்து லக்ஷயா. ஐம் ஃப்ரம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். கமிங் ஃப்ரம் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். எஸ் சார். ஸோ ஸ்கூல் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருந்திருக்கும், எஸ் சார். நான் இப்படிலாம் இருந்திருக்கணும், இந்த மாதிரிலாம் இருந்திருக்கணும். ஒரு காலேஜாக இருக்கட்டும் இல்லை டிபார்ட்மெண்ட் செலெக்ஷன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு எய்ம் வச்சுருந்துருப்பீங்க. எஸ் சார்.
ஸோ ஆக்சுவலி நான் 12th படிக்கும்போது நான் வந்து பயாலஜி குரூப் எடுத்திருந்தேன். அப்போ என்னோட விஷன் வந்து மெடிக்கல் ரிலேட்டாக போகணும் அப்படின்ட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கோவிட் பீரியட் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஸோ நம்ம க்ரோ ஆக நம்மளோட தாட் ப்ராசஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து ஏஐ பூம் ஆகிட்டு இருந்தனால சடனாக வந்து எனக்கு ஏஐ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது மேலே வந்து இன்னும் லேர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்லி அதில் பேஷன் ஆச்சு. ஸோ அப்போது என் மார்க் பேஸ் பண்ணி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்க. எஸ். ஓகே. அகைன் இப்போ நீங்கள் வந்து உள்ள இந்த கேம்பஸ்குள்ளே வரும்பொழுது உங்களுக்கு ஒரு ட்ரீம் தான். இப்போ நீங்கள் என்ன உங்கள் விஷனே நீங்கள் உங்கள் எய்ம் அல்லது உங்கள் ஆம்பிஷன் நீங்கள் மாற்றிருக்கீங்க, நம்ம ரைட்? எஸ் சார். அப்போ நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இங்கே உள்ளே வந்திருப்பீங்க. எஸ் சார். ஸோ என்ன எதிர்பார்ப்போடு நம்ம இந்த கேம்பஸ்குள்ளே வந்தீங்க? சார் எதிர்பார்ப்புங்கிறது வந்துட்டு நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிடிச்சி அதை பற்றி லேர்ன் பண்ணிக்கணும் அந்த எக்ஸ்பெக்டேஷனில் தான் வந்தேன். ஸோ வந்து லைக் ஒரு இடத்துல டம்ப் பண்ணியிருக்காமல் நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கணும். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனில் தான் வந்தேன். ஸோ ஐம் கோயிங் குட் வித் தட். ஓகே. இப்போ எக்ஸ்போஷர் அப்படிங்கிற பாயிண்ட் நீங்கள் சொன்னீங்க சார். இந்த கேம்பஸ் எனக்கு இந்த எக்ஸ்போஷரை கொடுத்துருக்கு சார். நான் இதில் வந்து ஐ எம் வெரி ஸ்ட்ராங் எனஃப் இந்த விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சார் நான் வந்து ஈஸியாக வந்து தாட் ப்ராசஸ் கம்யூனிகேட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து சொல்லலாம் சார். ஸோ இங்கே வந்துட்டு நிறையா ஹேக்கத்தான்ஸ் அதெல்லாம் வந்து எடுத்து ரெப்ரசென்ட் பண்ணி நின்று, அதுக்கப்புறம் கோடிங் கிளப்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதில் எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ண சோஷியலைசிங் அதிகமாக ஆகியிருக்கேன். ஸோ அது ஒரு பெஸ்ட்டான திங் சொல்லலாம். ஸோ இன் வாட் வே உங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து இல்லை டிபார்ட்மெண்ட் ஃபேக்கல்ட்டி ஆகட்டும் இல்லை ஒரு மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், இன் வாட் வே தே ஆர் சப்போர்ட்டிங் யூ? சார் ஆக்சுவலி உண்மை சொல்லணும்னா இன் எவ்ரி ஆஸ்பெக்ட் உண்மையை தான் சொல்லணும் கண்டிப்பாக. உண்மையை சொல்லணும். ஆனால் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட்ஸ் தே ஆர் சப்போர்ட்டிங் அஸ். ஏன்னா இப்போது சில இடத்துல வந்து ஏதாச்சும் கேட்கணுன்னா வந்து தயக்கம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எங்கள் கூட ஃப்ரெண்ட்லியாக வந்து இருப்பாங்க. என்ன டவுட்ஸ்னாலும் எப்போ வேணாலும் கேட்டுக்கலாம். ஏதாவது ப்ராப்ளம் அதுக்கப்புறம் எங்களோட என்ஹான்ஸ்மெண்ட்காகவும் ஏதாச்சும் வேணும்னா அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏதாச்சும் சும்மா இப்போ ப்ராஜெக்ட் இப்படி ஐடியா இருக்குது அப்படின்னாலே அதுக்கான சோர்ஸ்லாம் தந்து இது நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப என்ஹான்ஸ்மெண்ட்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே ரைட். இப்போ உங்கள் ட்ரீம் ஃபியூச்சர் ட்ரீம்னு ஒன்று வச்சுருப்பீங்க, விஷன் வச்சு அது ஃபுல்ஃபில் ஆகிட்டு இருக்கா? நல்லா கம்ஃபர்டபுளாக போயிட்டு இருக்கா? எஸ் சார். ஆக்சுவலி என் ட்ரீம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகுறது. ஸோ அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பயாலஜி பேஸ்லாம் வந்தேன். அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தேன். அப்போ ஸ்டார்டிங்கில் தயக்கமாக தான் இருந்துச்சு. அப்புறம் இங்கே வந்து ஒன்று லேர்ன் பண்ண எனக்கே வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. இப்போ என் கோல் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படிங்கிறனால அந்த லேர்னிங் ப்ராசஸில் வந்துட்டு இப்போ நான் நிறையவே கற்றுட்ருக்கேன். அதான் இப்போ வந்து நாங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்துட்டு எஸ் சார், ஐ எம் இன் த பாத். குட். ஒரே ஒரு லாஸ்ட் கொஸ்டின். எஸ். ஒரே ஒரு கொஸ்டின் ரைட். உங்கள் ப்ரொஃபைலில் இதெல்லாம் தான் சார் ப்ளஸ்ஸு, இதெல்லாம் நாங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஸோ இப்போ என்னோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போது நிறைய லாங்குவேஜஸ் கற்றுருக்கேன். லாங்குவேஜஸ் கற்றுட்டு அதோட ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் ஆன பிளாட்ஃபார்மு அது எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சொல்லலாம் சார். அதான் சார், டெக்னிக்கலாக வந்து நிறைய லாங்குவேஜஸ் கற்றுட்ருக்கேன். அது வந்து ரியல் டைமில் வந்து அப்ளை பண்ணி அது மூலியமாக வந்துட்டு என்னோட ப்ளஸ்ஸை வந்து சொல்லிக்கலாம். ஓகே. நீங்கள் லேர்னிங் அப்படிங்கிறத தாண்டி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் இதுவரை பண்ணியிருக்கீங்க? ப்ராஜெக்ட்டு இந்த அப்ளிகேஷன்ஸு இல்லை வந்து ஒரு பேட்டர்ன் அப்படிங்கிறதுலாம் ஒரு இன்ஜினியரிங்கில் ஒரு முக்கியமான பார்ட். எஸ் சார். அதுக்கெல்லாம் இங்கே ஸ்பேஸ் இருக்கா? எஸ் சார். இப்போ நான் வந்து என் கோல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சொன்னது வந்து நான் ஸ்டார்டிங் வெப் டெவலப்மெண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வந்துட்டு நானே நிறையா வெப் டிசைன் பண்ணியிருக்கேன். என் ஸ்கூல்ஸ்க்கெலாம் வந்துட்டு நான் வெப் டிசைனிங் பண்ணி தந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போது நிறையா பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கேன். பேட்டன்ட் வந்து அப்ளை பண்ணி இது பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே சொல்லலாம் சார். ஆன் த ஹோல் ஹாப்பியாக இருக்கீங்களா? அஃப்கோர்ஸ் சார். காலேஜ் பிடிச்சிருக்கா? எஸ் சார். சரி, யாராக இருந்தாலும் உள்ளே வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் தெரியும். பார்க்குறவங்களோட ஃபுட் பாத்லேருந்து பார்த்தா ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன். இப்போது நான் இங்கே படிக்கிறேன், நீங்கள் என்ன கேட்டால் தான் என்கிட்ட தெரியும். ஸோ வந்து நான் ஐம் ஹாப்பி சார். நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹோம் ஒர்க் பண்ணிங்களா நைட்டெல்லாம்? இப்படியே சொல்லுமா அப்படின்னு சொல்லி? நோ சார். ஸோ இப்போ நீங்கள் வரீங்க, நான் இருக்கேன், நீங்கள் கேட்குறீங்க, நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. காலேஜ் பிடிச்சிருக்குதா உங்களுக்கு? நீங்கள் ஸ்டூடெண்ட்டா? +2 இந்த வருஷம் என்ன மார்க்குமா? ரிசல்ட் இனிமேல் தான் வரணும். ரிசல்ட் இனிமேல் வரும். 10th என்ன மார்க் எடுத்தீங்க? 433. 433. ஓகே. காலேஜ் சுற்றி பார்த்தீங்களா? பார்த்தேன். காலேஜ் எவ்வளோ நீங்கள் உள்ள கேம்பஸ்குள்ளே இருந்தீங்க பார்த்தீங்களா? காலேஜ் ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்களா? ஐயா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காலேஜ் பிடிச்சிருக்குதா உங்களுக்கு? சரிங்க. இன்னைக்கு அக்ஷய திருதிகன்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஓகே. நீ எப்படி ஃபீல் பண்ற கேம்பஸ்? சுரேஷ் சீதாராமனா?
இப்போ வந்து இப்போ என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க பப்ளிக்கில். இப்போ நீங்கள் வந்து நான் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் குழந்தை எங்கே போய் போடுவீங்க அப்படின்லாம் ஒரு காமனான ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ அந்த ஆஸ்பெக்டில் இந்த காலேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பை ஹார்ட்டடாக இந்த காலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தால் நீங்கள் அவங்களை எங்கே சேர்ப்பீங்க? என் குழந்தைய நான் இங்கே தான் சார் சேர்த்துருக்கேன். என் பையன் இங்கே தான் ஏடிஎஸ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கான். உண்மையிலேவா மேடம்? ரியலி ரியலி ஏமா இவ்வளோ நிறைய கேம்பஸஸ் தான் இருக்குன்னும் போது நிறைய எப்படி இதை campus செலக்ட் இருக்கு பண்ணீங்க? சார். எவ்வளோ நாளாக அங்கே இருக்கீங்க? சார் நீங்கள் காலேஜ் ஓப்பன் பண்ணாங்க. ஆஹா, காலேஜ் ஆரம்பிச்சதுண்டா? ஆமாம் ஆமாம் 15 வருஷமா இருக்கீங்களா? 15 வருஷம் இருக்கேன். உங்கள் பேருமா? என் பேர் ஆனந்தி சார். எந்த ஊர்லேருந்து வரீங்க? கிணத்து கடவு. கிணத்து கடவு. ரொம்ப சந்தோஷமான விஷயமா நீங்கள் 5 வருஷமா இருக்குன்னு சொல்லி சொல்கிறீங்க. அதுவும் உங்கள் பிள்ளை எங்கே சேர்த்துருக்குன்னு சொல்கிறீங்க. எந்த டிபார்ட்மெண்ட் படிக்கிறாங்க? ஃபைனல் இயர் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட். எல்லாரும் சொன்னால் நீங்கள் கம்ப்யூட்டர் சேர்க்கணும் சேர்ந்து அது ரொம்ப பிடிச்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கணும்.